நீங்க எவ்வளவு நாள் ஒன்னா இருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நான் 2 இயர்ஸா பிரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் பிரெக்னென்ட் ஆக முடியல. ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமா? இது வந்து அகெயின் ஏஜ் என்ன ஏஜ் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஸோ பேஷண்ட் வந்து 30 இயர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா எக்ஸசைஸுமே நீங்க ரெகுலரா பண்றது. எக்ஸசைஸ்னா ஜிம் தான் போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஆக்டிவா இருந்தாலே போதும். அடிக்கடி கை காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஒன்னா இருக்கிறது முக்கியமா. நம்ம எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிடணும். ஆனால் லாஸ்டா நீங்க எவ்வளோ நாள் ஒன்னா இருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சில பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை நான் வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வரேன், எனக்கு டைம் இருக்கிறது கிடையாது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதுக்குன்னே தனியா டைம் ஒதுக்கி நீங்க பேசி அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா உங்களோட இதை வந்து நீங்க ஸ்கெடியூல் பண்ணிக்கணும். அந்த இடத்துல வந்து ஒர்க் டென்ஷனோ மற்ற ஃபேமிலியோட ப்ரெஷரோ அங்கே எடுக்கவே கூடாது. உங்களோட டாக்டர் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த டைம்ல ஒன்னா இருக்க சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த பேஷண்ட் வந்து லைக் ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி எடுத்துட்டு இல்லை இன்னைக்கு ஒன்னா இருக்க சொன்னாங்க அதனால நாங்கள் ஒன்னா இருக்கணும், அதையுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பண்ணக்கூடாது. அதுவுமே ரிலாக்ஸ்டா நீங்க ஒன்னா இருந்தால் மட்டும்தான் குழந்தை ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இல்லை டாக்டர் சொன்னாங்க அதனால ஒன்னா இருக்கும். இது வந்து ஹோம் ஒர்க் கிடையாது. இது எல்லாமே இட் இஸ் டோட்டலி எமோஷனல் அண்ட் மென்டலி நீங்க வந்து எம்பவர்டா இருக்கணும். பாசிட்டிவா நீங்க வந்து அதை அணுகணும். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் விமன், லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது, மென்னுக்குமே இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களோட இன்ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் கிட்ட நீங்க ப்ராப்பரா பார்த்து இது பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.